நினைக்கிறேன். அங்கே வந்து கைலாஷ் ஆசிரமம்னு இருக்குது. அந்த கைலாஷ் ஆசிரமம் வந்து அங்கே வந்து மட்டாதிபதி மெயின் ப்ரீஸ்ட். அவர் வந்து அங்கே வருவாங்க, இந்த சத் சங்கம் இந்த பிரவச்சனம் பண்ணுறதுக்கு அங்கே வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவருக்கு வந்து 84 years. சரி, நான் வந்து ஒரு தொப்பை அதிசயம் வச்சுட்டு அப்படி வருவார், இல்லைன்னா வள்ளியாக வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, அவர் வந்தால் கொஞ்சம் வயசான விவேகானந்தர் மாதிரி இருக்கார். 61, 62க்குமே சொல்ல முடியாது. அப்படி ஜஸ்ட்டு வந்து கீழே வந்து உக்காந்துட்டு ஒரு பத்மாசனம் போட்டு சரி அவர் 2 hours சரி அவர் பேசினார். ஸோ நானும் வந்து கீழே தான் உட்காந்து 5 minutesக்கெல்லாம் வந்து 4-5 வாட்டி எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன் கஷ்டமாக. அதுக்கப்புறம் வந்து சத்சங்கம் ஆன பிறகு கேள்வி எல்லாம் வந்து கேளுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கேள்வி கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்து மாண்டூக்கிய உபனிஷத், ஈஷோபனிஷத், அதை பற்றி எல்லாம் வந்து வேதாஸ் அதை பற்றியெல்லாம் கேட்டுருந்தாங்க. நான் வந்துட்டு இங்கே வந்து வாட் இஸ் த உங்களுடைய ஹெல்த்தோட சீக்ரெட் என்ன, இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கீங்க பார்த்து சொல்லவே, அவ்வளோ ஃபுல்லாக மூடி அந்த மாதிரி அப்படி இருக்காங்க 61, 62. ஸோ அவர் சொன்னாங்க, டெய்லி வந்து 60 yearsஸாக டெய்லி 1 hour வாக் பண்ணுறேன், அண்ட் 20 minutes ஸ்ட்ரெச்சிங், ஒரு 4-5 சிம்பிள் யோகா ஆசனாஸ் அது பண்ணுறேன், ஒரு 20 minutes பிராணாயாம், அண்டு சோஃபா மேலே சேர்லாம் உட்காரது கிடையாது, கீழே தான் உட்காருது, தூங்குறது வந்து தரையில் தான், அண்ட் மேக்ஸிமம் இந்த ஒயிட் ஃபுட் ஐட்டம்ஸ் அதை நான் வந்து அவாய்ட் பண்ணுறேன். சுகர், சால்ட், ரைஸ், மைதா, பால், தயிர், வெண்ணெய், மாத்திரை, இதெல்லாம் நான் வந்து அவாய்ட் பண்ணுறேன். அண்ட் குரு மந்திரம், இந்த குரு மந்திரம் வந்து எப்பவும் ஜபிச்சுக்கிட்டு இருப்பேன். ஏதாவது எண்ணங்கள் வந்தால் அந்த குரு மந்திரம் அதை வந்து ஆட் பண்ணிடுறேன். அந்த எண்ணங்கள் சேர பண்டல் ஆஃப் எண்ணங்கள் தான், பண்டல் ஆஃப் தாட்ஸ், தட் இஸ் மனசு, அதுதான் மனசு. ஸோ எண்ணங்கள் நல்லா இருந்தால் தான் மனசு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸோ இந்த ஹியூமன் பாடி அது பார்க்கும்போது வாட் எ மெக்கானிசம், என்ன மெக்கானிசம் அந்த சூப்பர் மெக்கானிக் பண்ணியிருக்கிறது. என்ன ஒரு ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இந்த கை வந்துட்டு லப்டப்னு சொல்லி ஒரு 2 hours கண்டினியூஸாக பண்ணுங்க, அவ்வளோதான். 2 நாளைக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது, எடுக்க முடியாது. பிறந்ததுலேருந்து 70 வயசு 80 வயசு வரைக்கும் லேப்டாப் அடிச்சுட்டே இருக்கு. இத்தனை பேருக்கு யார் ஒருத்தரால் அந்த ஒரு மிஷின் பண்ண முடியுமா? 10 வருஷம் 15 வருஷம் கூட தாங்காது. என்ன மெக்கானிசம். பிளட் உடம்புல பசி வச்சான் ஆண்டவன். அந்த பசிக்கு ருசியான சாப்பாடு வச்சான், அப்போ தான் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த நியூட்ரிஷன் பிளட்டெல்லாம் வந்து மாற்றி அதனால வந்து அதுக்கு வந்து அதுக்கு வேறு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நியூட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து அதில் வந்து சேர்த்தான். இத்தனை சயின்டிஸ்ட், இத்தனை ரிசர்ச் சென்டர்ஸ் இவ்வளோ பெருசாக போகிறாங்க. ஒரு ட்ராப்பு பிளட் நம்மளால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் சில பேர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தா சிரிக்கிறதா அழுகிறதா தெரியாது.